எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னலான வட்டலப்பம் ரெசிபி தாங்க நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. முட்டை 6 எடுத்திருக்கேன், சுகர் 1 கப், தேங்காய் அரை மூடி எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நெய் தேவைக்கேற்ப, பாதாம் 15 எடுத்திருக்கேன், இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி 15, ஏலக்காய் 2, இதை நல்லா நுணுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி 1/4 கப், அதாவது வறுத்த பட்டாணிங்க, இதையும் தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த அளவு தான் சேர்த்துக்கணும். இதை அப்படியே மூடி வச்சு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. நம்ம பால் தான் பிழிய போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா திக்காக பிழிஞ்சு வச்சுக்கணும். மறுபடி இதில் எதுவுமே நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது, திக்கு பால் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இதை நல்லா பிழிஞ்சிட்டு 1 டம்ளர் அளவு எனக்கு கிடச்சிச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியையும் பாதாமையும் அது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் ஊற வச்சுருந்ததுனால தோலை நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த பட்டாணியை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் தோலை நீக்கிட்டு அதில் சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூளை பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு அரைச்சாதான் அடுத்தது நல்லா அரைக்கலாம். இன்னும் நல்லா அரையணும். அதுக்காக நான் கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கிட்டேன். அதாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சமாக சேர்த்து நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரையணும். இப்போ மறுபடியும் அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு எடுத்துக்கிறேன். மீதம் இந்த பால் தான் இருக்குது, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. இருந்தாலுமே லாஸ்ட்டாக நான் வடிகட்டி தான் எடுத்துக்குவேன். இப்போ அந்த மீதமுள்ள பாலை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 6 முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுதாங்க கரெக்டான அளவு. இந்த டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்போது மொத்தம் 6 முட்டைக்கு 12 ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்போது 1 கப் அளவு சுகர் வந்துருங்க. இப்போ நான் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேங்காய் பாலுக்காகவும் கடலை முந்திரி பருப்புக்காகவும் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலுக்காக 2 டேபிள் ஸ்பூனும், கடலை முந்திரி பருப்புக்காக 2 டேபிள் ஸ்பூனும், மொத்தம் 4 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது சேர்க்கும் போது சுகர் அளவு குறையும், அதுக்காக நான் அந்த அளவு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதை இப்போது நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து விட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே அரைச்சிட்டேங்க. இந்த பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன், அதனால் இதில் வடிகட்டி அதில் சேர்த்து விட்டுருங்க. 1 2 இருந்தாலும் வடிகட்டும் போது நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்பவா இல்லை. சில டைம் கடலையெல்லாம் சரியாக அரையலைன்னா 1 2மா இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லைட்டாக கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில்
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எவ்வளவு சேர்க்குறீங்களோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. அதுக்கு தகுந்த ஒரு மூடியையும் போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உள்ளர கலவடையை வச்சுக்கிட்டேன். அந்த கலவடை முழுகிற அளவு தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, அப்புறம் கொதிக்கும் போது தண்ணி மேலே வந்து இந்த முட்டையில் சேர்ந்துடும், அப்புறம் உங்களுக்கு சாப்பிட முடியாமல் போயிடும். இப்போ அதில் வச்சுட்டு மேலே மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு வேக விட்டுருங்க. நீங்கள் இடையில தண்ணி மேலே வருதான்னு நீங்கள் திறந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், பயப்படாமல் செய்யுங்க. இப்போ இதை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கும். நான் இடையில செக் பண்ணிக்கிறேன், தண்ணி எந்தளவு இருக்குது போதுமா அப்படின்னு நீங்கள் இடையிலையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி கொதிக்கிறதுனால ரொம்ப வற்றி வந்துடும், அதனால் செக் பண்ணி பார்த்துக்கங்க. வெந்த அளவையும் அந்த டயத்தில் பார்த்துக்கங்க. இப்போ லைட்டாக குத்தி பாருங்கள், ஒன்றும் வராமல் இருக்கும். மறுபடியும் அடியிலேருந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும். மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க, பிறகு பார்க்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் மறுபடி எடுத்து பார்க்குறேன். நீங்கள் வெந்துருச்சுங்கும் போது லைட்டாக மேலே நல்லா முட்டையெல்லாம் சேர்ந்து நல்லா உப்பி வந்திருக்கும். அதே உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒட்டவே ஒட்டாது, நல்லாயிருக்கும். நீங்கள் அடியிலேருந்தும் எடுத்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ட்ரெடிஷ்னலான வட்டலப்பம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.